அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கீங்க? நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்த தேவனை நம்ம துதிச்சு அவர் ஆராதிக்க போகிறோம். முடிஞ்சா கொஞ்ச நேரம் எழுந்து நின்று, ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளில் ஏறெடுப்போம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க இந்த இரவு வேளை நிறைவேற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர் பெயர் டேவிட்சன், அதாவது ஸ்டெல்லா ரமாலா பால்தினருடைய மகள், எவாஞ்சலின் பால்தினருடைய மகள் ஸ்டெல்லா ரமாலாவோட கணவர் டேவிட்சன். இவர் ஸ்டெல்லா ரமாலாவா அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாரு, 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்றாரு கடவுள் கர்த்தர் இயேசு அப்படின்னு சொல்கிறார். இந்த மக்கள் என்ன சொல்கிறது பண்ணுறது, 2-3 பேர்னா அப்போது ஒரு சபை, ஒரு கட்டடம், அங்கே கூடி வர மக்களை தான் இந்த பைபிள் இப்படி சொல்லுது. 2-3 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்கன்னா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறது மக்கள். டேவிட் சொன்னாங்க, ஸ்டெல்லா ரமாலா, பால்தினர், எவாஞ்சலின், இது மாதிரி இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டடத்தை கட்டினாங்க. காலகாலமாக மக்களை வர வச்சு பாட்டு பாடி கூத்தாடிக்கின்னு அதை ஒரு பொழுதுபோக்காக கொண்டு போயிட்டாங்க. பைபிளை ஒரு பொழுதுபோக்காக கொண்டு போயிட்டாங்க. இதனால என்னாச்சு, மக்களுடைய வாழ்க்கை பாழா போச்சு. பைபிளை வச்சு மக்களுடைய வாழ்க்கையை இவங்க பாழடித்தார்கள். இந்த ஜீசஸ் கால்ஸ் ஸ்டெல்லா ரமாலா அவர்கள், பால்தினகரன் எவாஞ்சலின் அவர்கள், அவருடைய அப்பா தினகரன் அவர்கள் ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் மக்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்தார்கள். மக்களுடைய பாக்கெட்டை எல்லாம் காலி செய்து விட்டார்கள். இங்கே மக்கள் அது சரியா புரிஞ்சிடும். இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சிக்கணும். கொஞ்சம் அர்ஜென்ட் படக்கூடாது. இந்த பைபிள் வசனத்தை கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2-3 பேர் எங்கே இருக்கிறார்கள் நான் அங்கே இருப்பேன்னு கடவுள் சொல்கிறாருன்னு. இப்போ ஒரு வீடு, ஒரு குடும்பத்தில் 2-3 பேர், அப்பா அம்மா பிள்ளை, இன்னொரு 3-4-5 பேர். இவங்களை தான் சொல்லுது. இந்த குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள். ஃபேமிலியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள். குடும்ப வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் வசனங்கள். இந்த 2-3 பேர் என்றது அப்பா அம்மா என்ற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அது இல்லாத இதை பற்றியெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ எளிமையான அது சிந்திக்கிறது கிடையாது. 2-3 பேர்னா அதை பால்தினர் எவாஞ்சலின் வைக்கிறாங்க மீட்டிங், அதான் ஸ்டெல்லா ரமாலா டேவிட்சன் பாட்டு பாடுறாங்களா, அதான் தினகரன் பீச்சில் மீட்டிங் நடத்தினார், அதான் 2-3 பேர் கூட்டுறோம். அங்கே கருத்து இருப்பாரு, நம்ம போய் பார்ப்போம், கருத்தில் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓடினாங்க பாரு. அவங்களாம் ஏமாந்து போயிட்டாங்க. அவர்கள் எல்லாம் வறுமையிலும் வியாதியில் தள்ளப்பட்டார்கள். இந்த ஜீசஸ் கால்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தால் மக்களுடைய வாழ்க்கை பறிக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கையிலே வறுமையும் வியாதியும் ஆட்கொண்டிருக்கிறது. 50 வருடமாக அவர்கள் இவருடைய ஜீசஸ் கால்ஸ் பிரசங்கத்தை கேட்டு வறுமையின் பிடியிலும் வியாதியின் பிடியிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் 2024 வரை இந்த மாதிரி பைபிளை புரிஞ்சுக்கின விதம் தப்பு. வசனத்தை விளங்கி கொண்ட விதம் தப்பு. வாழ்க்கையும் புரியல, வசனமும் புரியல. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா நிற்குது. வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. எதிர்காலத்தில் என்ன பண்ணன்னு தெரியல. எதிர்காலம் இருட்டா இருக்குது. இந்த பால்தினகரன், மோகன்சி, லாசரஸ் போன்ற யூடியூப் பிரபலங்கள், யூடியூப்ல கண்ணீர் விட்டு கதரும் பிரபலங்கள், யூடியூப்ல அழுது காசு கேட்டு அதை வாங்கி தங்களுடைய சுகபாகத்திற்கு செலவு செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்ய வந்தவர்கள். மக்களை சிந்திக்க வேண்டும். இந்த பைபிள் ஒரு பொழுதுபோக்கு அல்ல. வாழ்க்கையும் ஒரு பொழுதுபோக்கான சமாச்சாரம் அல்ல. வாழ்க்கை விவரமாக வாழ வேண்டும். இந்த வில்லங்கமான வாழ்க்கையை விவரமாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போக வேண்டும் அப்படின்றது அந்த பைபிள் இருக்குது.
இங்க 2-3 பேர் கூடி சொல்லிட்டாரு கர்த்தர் சொல்லி நீங்க பில்டிங்கை கட்டின்னு அங்க போய் அங்க கத்தின்னு கதிரையின் கூச்சல் நட்டின்னு கைத்தட்டின்னு பாட்டு பாடி எகிரி குச்சின்னு இருந்தா சந்ததி வீணாக போய்விடும். பைபிள் சத்தியம் சொல்கிறது இந்த மாதிரி கட்டடத்தை கட்டிக்கொண்டு கைத்தட்டி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இருந்தார்களானால் அவருடைய சந்ததி வீணாய் போகும் என்று பைபிள் சத்தியம் சொல்கிறது. இந்த ஒரு வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட்டு போய் என்கிறது இந்த வேதம். வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய் என்கிறது இந்த வேதம் பைபிள். உன்னுடைய பாடியை சரியாக வைத்துக்கொள், ஆரோக்கியமாக வைத்துக்கொள் என்கிறது இந்த பைபிள். பைபிள் ஒரு பாடி சம்பந்தப்பட்டது. இந்த பாடியில என்னென்ன பார்ட்ஸ் உறுப்புகள் இருக்குதோ அதனுடைய அமைப்பையும் செயல்பாடுகளையும் விவரிக்கிறது இந்த பைபிள். இதுக்காக தான் எழுதப்பட்டது இந்த பைபிள். நம்முடைய பாடிக்காக தான் எழுதப்பட்டது பைபிள். இந்த பைபிள் அந்த வழிபாட்டுக்குரியது அல்ல, வழிபாட்டுக்குரியதல்ல. இன்னைக்கு பொழுதுபோக்கு சமாச்சாரம் ஆயிடுச்சு. இந்த பைபிள் கடவுள் என்றவர் இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டாரு. பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றதோ, பூஜை பண்றதோ, வாழை போறதோ, பூ போறதோ, புரஸ்காரம் பண்றதோ, துவா செய்யறது, இந்த மாதிரி தான் போயிட்டு கிடக்குது இன்னைக்கு. கடவுளை வைத்து இங்கே கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை வைத்து இங்கே மூடத்தனங்களையும் முட்டாள்தனங்களையும் அதிகரித்துக் கொண்டு போகிறார்கள் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும். அதற்கு முதன்மையான வழிகாட்டி இந்த கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களால் தான் இன்னைக்கு இந்த உலகிலே இத்தனை போராட்டங்கள், யுத்தங்கள், சண்டைகள், சத்திரவுகள், சமாதானமின்மைகள், கற்பழிப்பு, கொலை எல்லாம் இந்த பைபிள் மனிதனுக்கு புரியாததனால் தான். இந்த வேதமானது ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அன்றாட வேலைகள் சம்பந்தப்பட்டது. இந்த கிரைஸ்ட் கான்செப்ட் வந்து எஜுகேஷன், கல்வி சம்பந்தப்பட்டது. கிளாஸ் வந்து கல்வி சம்பந்தப்பட்டது. அன்று இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தா இன்று நம்முடைய பிள்ளைகளையும் பள்ளி புத்தகங்களை சுமக்கிறோம். இதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். இந்த பால்ஜினரன், மோகன் சிலாசஸ், எவாஞ்சலின் போன்றவர்கள், சொல்ல ரமோலா டேவிட்சன் போன்றவர்கள். இதெல்லாம் அவர்கள் மண்டை ஏறல. இதெல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. மனிதனுக்கு பிரயோஜனமான விஷயத்தை இவர்கள் சிந்திக்கவில்லை. மனிதனை இந்த வேதத்தை கொண்டு எப்படி வழிநடத்துவது என்ற வழி உங்களுக்கு தெரியல. அதனால பாட்டு பாடினோம், வசனத்துக்கு மேல வசனம் சொல்லினோம், கைத்தட்டினோம், கண்ண மூடின்னு ஒரு கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள், இயேசுவை வழி சொல்லுகிறவர்கள், பைபிளை விளக்குகிறவர்கள், சர்ச் பாஸ்டர்கள். இந்த ஒரு தரமில்லாத விளக்கத்தை வேதத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தரமில்லாத இந்த வேத விளக்கங்களை விட்டு விலகி நாம் ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.